கொடுக்கிற அடியனை கர்த்தர் மறைத்து வெளிப்படுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். கடந்த 25ஆம் தேதி நடந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையிலும் பிள்ளைகளுடைய கலை நிகழ்ச்சி கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். நான் எதிர்பார்க்காத அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடுவாராக. ஒன்றுமில்லாமல் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று தேவனை முன்னிறுத்தி செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம், அதனுடைய 14வது வசனம். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி விக்கிரகங்களை ஆராதித்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றாரு, யாக்கோபு என்னும் பூச்சியே. யாக்கோபு எப்படி பார்க்கிறாரா? ஒரு பூச்சியை போல பார்க்கிறாரு. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அழைத்து கொண்டு 5 லட்சம் புருஷர்கள் இருந்தார்கள். ஆண் மக்கள் மட்டும் 5 லட்சம் பேர். சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாது. இல்லையா? நம் சிறு கூட்டமா இருக்கலாம். ஆண்டவர் நம்ம பார்க்கிற விதங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. மனிதர்கள் நமக்கு துணை நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு கஷ்டம் வரும்போது நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செகண்ட் தான், அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கவே முடியாது. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் கூட நிற்கிறேன், பயப்படாத, நீ செய்ய அப்படின்னு சொல்லி நம்மளைய ஏற்றி விட்டுட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ காலேஜ் படிக்கும் போதாவது சரி, பள்ளிக்கூடத்தில் இருக்கும் போதாவது சரி, நம்ம ஏதோ ஒரு சண்டைக்கு போகும்போது நீ என்ன பெரிய ஆளு தான், நீ அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளைய உசுப்பேற்றி விடுவாங்க. உசுப்பேற்றி விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு கூட இருக்கிறாங்கிற அந்த தைரியத்தோட நம்ம போய் நிற்போம். ஆனால் திரும்பி பார்க்கும்போது யாரும் இருக்க மாட்டோம், நம்ம மட்டும் தரும். இல்லையா? அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதனாலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் உனக்கு துணை நிற்க. கர்த்தர் நம்மோடு துணையாய் இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பார், துணையாக நின்றார் என்று சொன்னால், நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சகலவற்றையும் பார்த்துக் கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை நிற்பார் என்று சொன்னால், கர்த்தர் என் குடும்பத்திற்கு துணை நிற்பார் என்று சொன்னால், அவர் என் முன்பாக நின்றார் என்று சொன்னால், எந்த ஒரு சத்துருவானவர் பிசாசின் போராட்டங்கள் என்னையும் என் குடும்பத்தையும் அணுகாது, தொடாதுங்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி. அவங்க மீட்பர் உரைக்கிறாங்க, அவங்க தெய்வம் உரைக்கிறது சொல்லல. அந்த சொல்றார், உன் மீட்பர். யார் என் மீட்பர்? இயேசு கிறிஸ்து. இயேசு என்னை மீட்டிருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை மீட்டெடுத்தார் என்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். வசனம் சொல்லப்படுகிறது, நாமோ அந்த தேவ ஆலயம் என்று சொல்லி. தேவன் வாசம் பண்ணும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாசத்தலம் யார் என்று சொன்னால் நம்ம தான். ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறவர், அவர் நம்மோடு கூட நடக்கும்படியாக விரும்புகிறவர். அதே புஸ்தகத்திலே ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் போது, ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை வைக்கும் போது, ஆண்டவர் ஆதாமோடு கூட பேசி நடக்கிற ஒரு தேவனாக இருந்தார். அல்லேலூயா. கூட நடக்கிற தேவனாக இருந்தார். ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிட்டு அப்படியே விட்டுட்டு, ஆதாமை உருவாக்கிட்டு, ஏவாளை உருவாக்கிட்டு அப்படியே போகிறவர் அல்ல. ஆண்டவர் நமக்கு துணை நின்று நம்மை பாதுகாக்க
பாதுகாக்கிறவராக. இல்லையா சொல்றார், வசனம் சொல்லப்படுகிறது, பகல் குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் ஆதாமை தேடி கடந்தவர். ஆதாம் ஆண்டவரை தேடி போகல, ஆண்டவர் ஆதாமை தேடி கடந்தவர். இல்லையா இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் துணை நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் உன்னை அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்டார், கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்து அந்த பரிசுத்த ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் கழுவுனது என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னா ஆண்டவர் நமக்கு துணையாக வந்து நின்று நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். நம் தேவனுக்கு பயந்து உண்மையாய் இருக்கும் போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவோம். வசனம் தெளிவா சொல்லப்படும். ஆபத்து காலத்தில் மாத்திரமல்ல, நீ எப்பொழுது கூப்பிட்டாலுமே தேவன் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக. அல்லேலூயா. அவர் கேட்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை காண்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்க ஆண்டவர் ஒரு சில தேவ மனுஷனுக்கு துணையாக நின்று அவர்களை பாதுகாத்தார். எந்த சூழ்நிலையில் அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, ஒன்றே சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு துணை இருக்கிறார், எதை குறித்து பயப்பட தேவையில்லை. இந்த விசுவாசம் உள்ள வார்த்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் உங்களை எடுத்து பயன்படுத்த, ஒரு குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். தேவன் அழைத்தவர் உண்மையுள்ளவர், ஒருபோது நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நீ வா என்று சொன்ன போது சீசர்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க. மீன் வலையை அலாசிட்டு மீன் வலைய பழுது பார்த்துட்டு இருந்த பேதுருவை நீ வா அப்படின்னு சொன்னார். எழும்பி வந்துட்டார். ஆண்டவர் எழும்பி கூட வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேதுரு தனியாக விடல, கூடவே தான் இருந்தார். நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தனியாக விடமாட்டார், நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறவராக இருக்கிறார். வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அல்லேலூயா. இங்க கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருக்கு துணை நின்றாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் துணை நின்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வந்தபோது 10 விதமான வாதைகளாலே எகிப்துக்கு விரோதமாய் ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, நீங்க போங்க என்று சொல்லி பார்வோன் அவர்களை அனுப்பின உடனே அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் கடந்து வருகிறார். கடைசி வாதம் என்னவென்று சொன்னால் தலைப்பிள்ளை சங்காரம். எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லா தலைப்பிள்ளைகளும், ஆடு மிருகங்களுடைய தலை ஈற்றுகளும் மனிதனுடைய தலைப்பிள்ளைகள் எல்லாமே அங்க அங்க வந்து கொல்லப்பட்டது. அந்த வாதைகள் நீங்கின, அந்த வாதைகள் உருவான போதுதான் எகிப்திலே பார்வோன் ராஜா என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க என்று சொன்னார். கூட்டிட்டு போங்க என்று சொன்ன உடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கடந்து வராங்க. கடந்து வந்த சமயத்துல முன்பாக செங்கடல் நின்று கொண்டு செங்கடல் இருக்குது, வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு பார்வோனாலும் அவருடைய எல்லா ராணுவத்தால் மகிமைப்படுவேன் என்றார்கள். அவர்கள் அப்படியே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்துட்டாங்க. கடந்து வந்ததுக்கு அப்புறம் பார்வோனுடைய இருதயம் கடினப்படும்படியாக ஆண்டவர் சொல்றார். ஏனென்று சொன்னால் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். அங்க எகிப்தின் அடிமைத்தனத்தின் பெருமூச்சை கேட்டு ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்த போது அவன் சொல்றான், நான் திக்குவாய் மந்தனாவு, நான் போக மாட்டேன் என்று சொல்றான். ஆனால் மோசேயை கொண்டுதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. மோசேயை கொண்டு செய்த தேவன்
மோசே கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் ஆராதிக்கும்படியாக அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்போது வனாந்தரத்திலே கடந்து வருகிறார்கள். முன்பாக செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோன் சேனை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறது. அங்கே முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. அதனால பாருங்க, ஜனங்கள் ஓடி போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரர் மனம் வேறுபட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம் தேவனை விட்டு வழி விலகி போகும்போது நம்முடைய மனம் வேறுபடுகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய மனம் தேவனை விட்டு வழி விலகாமல் இருக்கும். ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால், தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டோம் என்று சொன்னால் மீண்டும் திரும்ப முடியாது. இங்க இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் அவருடைய இருதயம், அவனுடைய மனம் எப்படிப்பட்டதா? வேறுபட்டது. எதுக்கு என்று சொன்னால், வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி பாருங்க. நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம்? வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலை போக விட்டது என்ன காரியம் என்று சொல்லி அங்க பார்வோனுடைய சேனைகளும் அதிபதிகளும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் கடந்து புறப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் அடிமைத்தனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் அடிமைத்தனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எகிப்தின் ராஜா பார்வோன் தன்னுடைய சேனைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறான். ஜனங்களுக்கு விரோதமாக அவனுடைய மனம் வேறுபட்டது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக எத்தனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாய் யார் எழும்பி வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம துணையா நிற்கிறார் என்கிற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. 6-7 வசனங்கள் சொல்லப்படுகிறது. தன் வீரரை கூட்டிக் கொண்டு எகிப்தின் ராஜா கடந்து போனான். பிரதானமா 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவை எல்லாவற்றிற்கும் அதிபதிகளான வீரரை கூட்டிக் கொண்டு அவன் புறப்பட்டு போனான். யாரை பிடிக்க? இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்துக் கொண்டு வரும்படியாக. ஆனா நடந்த சம்பவம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுகிறதில்ல. அதை வாசிக்கும் போது 8வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிறார். 8வது வசனம், கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எகிப்தின் ராஜாவின் இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். ஆனா பார்வோனுக்கு தெரியாது. அவன் எவ்வளவுதான் அந்த வாதைகளை கண்டு அவன் மனம் திரும்பி அவன் அனுப்பினாலும் அவன் இருதய கடினப்பட்ட போது தேவனை அவன் அறியவில்லை. மனம் வேறுபட்ட போது அவனுக்கு தெரியாது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் எப்படி பலத்த கையுடனே புறப்பட்டார். ஏனென்று சொன்னால், கர்த்தர் அவர்களுக்கு துணையாக கடந்து வந்தார். நடந்த சம்பவம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. ஜனங்கள் வனாந்தரத்தை கூட்டிட்டு வந்தாச்சு. அதனுடைய 11-10வது வசனத்தில் வாசிக்கும் போது பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கண்டபோது பயந்தார்கள். பயந்து இருக்கும் போதுதான் மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க. எகிப்தில பிரேதக்குறி இல்லையா, நான் வனாந்தரத்தில் சாக வேண்டுமா என்று சொல்லி அவன் முறுமுறுத்த போது மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 13வது வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இன்று நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, மோசே ஜனங்கள் நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை இனி நீ காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீ பார்க்கிற போராட்டம், இன்னைக்கு நீங்க காண்கிற கஷ்டங்கள் இனி காண்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கவனத்தோடு கேளுங்க. இன்றைக்கு நீ காண்கிற எகிப்தினை இனி நீ காண்பதில்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எத்தனை போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகளும் எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் எதை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. 18வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்துல நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்று சொல்லி தெளிவாக ஆண்டவர் அவரோடு இடைபடுகிறார். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானோ கர்த்தர் என்று எகிப்தியர் அறிவார்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை யாருக்கும் விட்டுக் கொடுப்பதில்லை. ஆண்டவர் தனக்கு உண்டான மகிமையை வேறு ஒருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பதில்லை.
அப்படித்தான் ஆண்டவர் சொல்றாருங்க, எகிப்தின் மூலியமாக என் நாமம் மகிமைப்படும் என்று சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு 20-21 வசனம் வாசிக்கும் போது, எகிப்தின் சேனை முன்பாக நடந்த தேவ தூதன் அவர்களுக்கு பின்னாக நிற்கிறார். அல்லேலூயா. தேவன் பாதுகாப்புக்காக கடந்து வந்த தேவ தூதன் வாசிக்கும் போது 20 வசனத்தை வாசிக்கலாம். சரி, 19 வசனத்தை வாசிக்கலாம். முன்னாக போன தேவ தூதனானவர், முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னால் நின்றது. அல்லேலூயா. தேவன் நமக்கு முன்பாக கடந்து போயிருக்கிறார் என்று சொன்னால், தேவன் நமக்கு முன்பாக நிற்கிறார் என்று சொன்னால், பின்னாடி எதிரிகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பின்னாகவும் சேனைகளை வைத்து பாதுகாத்து நம்மை குடும்பத்தை பாதுகாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டின போது சமுத்திரம் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கரையேறின உடனே நடந்த காரியம்தான் 25வது வசனம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு துணையாக நின்று யுத்தம் செய்ய வல்லமையுள்ளவராக. அல்லேலூயா. அதை விட்டு நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நான் நடப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு துணையாக நிற்கவே மாட்டார் ஒரு காலம். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லப்படும், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இருக்குங்களாலே உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு துணையாக நிற்கிறார். அந்த துணையை நான் விட்டு நான் வேற வழியிலே போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை நித்திய வழியிலே நடத்துகிற தேவன் நம்மோடு கூட. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, மோசே சொல்றாரு 18ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு துணை நிற்கிறார். பார்வோன் எழும்பின ஒவ்வொரு நிமிடமும் தேவன் மோசேக்கு துணையாக நிற்கிறார். அல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருவதற்கு பார்வோன் இடத்துல போறான். போகும்போது அவனுடைய கையில் இருக்கிற கோல் கீழே வரும்போது பாம்பா மாறினது. அந்த பாம்பாய் மாறும் போது அவங்க இருந்த அந்த ஜோசியரும் அங்க இருக்கிற அந்த அதிபதிகளும் அதே போல செய்யறாங்க. எத்தனையோ தடவை மோசேக்கு விரோதமாய் பார்வோன் எழும்பின போது கர்த்தர் மோசேக்கு துணை நின்று பார்வோன் பட்டயத்துக்கு மோசேயை தப்புவிட்டார். அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் துணை நிற்கிறார். மோசேக்கு மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கும் துணை நின்று நம்மை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு அவர் துணை நிற்கிற தேவனாக இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் துணையா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 40:17 என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர்கள் வாசிக்கிறான். சங்கீத புஸ்தகம் 40வது சங்கீதம் அதனுடைய 17வது வசனம். நான் சிலுவையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாகிறீர். அல்லேலூயா. தேவனே தாமதியார். சங்கீதக்காரன் சொல்றான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். தாமதியார். அவர் எப்படி இருக்கிறாரா? எனக்கு துணையா இருக்கிறது மாத்திரமல்ல, என்னை ஆபத்துக்கும் என்னை கஷ்டங்களுக்கும் என் பாடுகளுக்கும் என்னை விடுவிக்கிற தேவன் என்னோடு கூட. அல்லேலூயா. இரண்டாவது காரியம், ஆண்டவர் யோனாத்தானுக்கு துணையாக இருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 45வது வசனத்துடைய நடுப்பகுதியிலிருந்து வாசிக்கும் போது, தேவன் துணை நிற்க அவனுக்கு இன்று காரியத்தை நடப்பித்தான் என்றார்கள். அப்படியே யோனத்தான் சாகாதபடிக்கு ஜனங்கள் அவனை தப்புவித்தார்கள். முழுசா வாசிக்கும் போது, ஜனங்களோ சவுலை நோக்கி, இஸ்ரவேலில் இந்த பெரிய ரட்சிப்பை செய்த யோனத்தான் கொலை செய்யப்படலாமோ? அது கூடாது. அவன் தலையில் இருக்கிற ஒரு மயிரும் தலையிலே விழப்போகுதல் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்கிறோம். தேவன் துணை இருக்க அவன் இன்று
காரியத்தை நடப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோனத்தான் ஒரு யுத்தத்துக்கு போறான், ஆண்டவர் அவனுக்கு துணை நிற்கிறார். வாசிக்கும் போது 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 1 வாசிக்கும் போது, ஒரு நாள் சவுலின் குமாரனாகிய யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபன் நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அவன் அதை தன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழுப்பி வந்து யுத்தம் பண்ணும்படியாக ஒரு பாளையத்திலே தானியம் விலகி இருக்கிறாங்க. அந்த தானியத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி யோனத்தான் என்ன பண்றான், அவனுடைய ஆயுததாரி இடத்துல கேட்கிறான். அவன் சொல்றான் வா போலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் மட்டும் கடந்து போறாங்க. 2 பேர் கடந்து போன போது அங்கே தானியத்திற்கு போவோம் என்று சொன்னாங்க. போற வேலையில அவன் சொல்றாரு, நம்ம அப்படியே விலைக்கு போற மாதிரி போவோம். அவங்க கூப்பிட்டாங்க, அவர் அடையாளம் கேட்கிறான். அவ ஏறி வாருங்கள் என்று சொன்னா நம்ம ஏறி போவோம், கர்த்தர் அவர்கள் நம்ம கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 6வது வசனத்தை வாசிக்கும் போது, யோனத்தான் தன் ஆயுததாரியாக வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்கு ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று அவர் வா, நம் விசுவாசத்தோடு போறான். கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோட அவன் போறான். இவனதான் அந்த ஆயுத வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்று 2 பேரை கொண்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறார். ஆண்டவர் 2 பேர் யார், யோனத்தானும் அவன் ஆயுதரை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அங்க செய்கிறாரு. என்னவென்று சொன்னால், தேவன் அவர்களுக்கு துணை நின்றபடியால் அவன் சொல்றான், நமக்கு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வாரு, நம்ம போவோம். போகும்போது 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவங்க ஒரு அடையாளம் கேட்கிறாங்க பாருங்க. 10வது வசனம் வாசிக்கும் போது, ஒரு அடையாளம் கேட்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம போவோம், நீ ஏறி அவங்க வந்து நம்ம கீழே இறங்கி வந்தாங்கன்னா நம்ம போயிடலாம், நம்ம ஏறி வான்னு சொன்னோம்னா நம்ம போவோம், இது நமக்கு அடையாளம், கர்த்தர் அவர்களை நம்ம கையில் ஒப்பு கொடுப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை ஒரு அடையாளத்தோட நம்ம செய்ய வேண்டும், ஒரு பொருத்தனையோட செய்ய வேண்டும். அண்ணாளுக்கு குறிச்சு பார்க்கும்போது அண்ணாளுக்கு ஆண்டவர் அண்ணாளுடைய பொருத்தனை கண்டு ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார், பொருத்தனை கேட்டு. இங்க யோனத்தான் ஒரு காரியத்தை கேட்கிறான், ஒரு அடையாளத்தை கேட்கிறான். நாம் ஏறி அவங்க ஏறி வா என்று சொன்னாங்கன்னா அது நமக்கு ஒரு அடையாளம் என்று சொல்லி கேட்டபோது, அதே போல அவங்க சொல்றாங்க, என்னிடத்து ஏறி வாருங்கள் உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்று சொல்லி ஏராளமா சொன்ன போது யோனத்தான் எதையும் குறித்து கவலைப்படல. அவன் ஏறி போறான். பாறை செங்குத்தா இருக்கு, கரடுமுரடான பாதை, அந்த பாறையில ஏறி போறான். ஏறி போன உடனே அங்க என்ன நடந்ததா, யோனத்தானும் அவன் ஆயுதாரி, யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான், அவன் ஆயுதாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள், அவன் ஆயுதாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டு போனான். ஏறின உடனே யுத்தம் தான், 2 பேர் தான் பெலிஸ்தர்கள் அப்படியே அடிச்சுட்டு போறாங்க. யோனத்தானுக்கு முன்பாக போக 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 பின்னாடி ஆயுதாரி வெட்டிட்டே வரான். பாருங்க, யோனத்தானும் அவன் ஆயுதாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையோர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். ஒரே அடிதான் 20 பேர் சாகிறாங்க. அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகும்போது விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி யோனத்தான் விசுவாசத்தோடு போனான். ஆனா ஏன் யோனத்தான் சாக வேண்டும் என்று சொன்னால், அவனுடைய தகப்பனாய் இருக்கிற சவுல் சொல்றாரு, ஒரு நாள் எதுவுமே புசிக்க கூடாது என்று சொல்லி. ஆனா யுத்தம் செய்த போது அவனுடைய கண்கள் எல்லாமே அந்த சோர்வா இருந்த போது கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அவன் சாப்பிட்டான். அது நிமித்தமாக அவன் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்றான். அதுக்குத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் யாருக்கு பாதுகாத்தாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் யோனத்தானுக்கு பாதுகாப்பாய் நின்று அவங்களுக்கு சொல்ற வசனம் தான், கர்த்தர் அவனுக்கு துணை நின்று இந்த காரியத்தை நடத்திட்டு இருக்கும் போது யோனத்தான் ஏன் சாக வேண்டும் என்று சொல்லு. இல்லையா, இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து ஒரு வழியிலே நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு துணையாக இருப்பார்.
மோசேயுடைய வாழ்க்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் துணையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் அழைத்த ஜனங்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறார். இரண்டாவது, மோசேயுக்கும் ஆண்டவர் துணை நின்றார். பார்வோனுடைய பட்டயத்திற்கு அவரை விலக்கி பாதுகாத்தார். மூணாவது, யோனத்தானுக்கான துணை நின்றார். ஏன்? பெலிஸ்தரை முறியடிக்கும்படியாக அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்து கேட்டு வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நடந்த போது ஆண்டவர் அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. தேவன் தாவீதுக்கும் துணையாய் நின்றார். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 45 50 வசனம் வாசிக்கும் போது, கோலியாத்துக்கு விரோதமாய் போன தாவீதுக்கு ஆண்டவர் துணை நின்றார். ஒண்ணுமே இல்ல, தாவீது கையில் ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு குச்சி, ஒரு கவன், 5 கோலாங்கல் தான். ஆனா கோலியாத்து கட்ட பெரிய பட்டயம், தலைச்சீரா, யுத்தத்துக்கு போற எல்லா விதமான இதுமே இருந்தது. ஆனா தாவீது இடத்துல ஒண்ணுமே இல்லை. அவன் கையில ஒரே ஒரு கோல், ஒரு கையில கவன், 5 கோலாங்கலை கொண்டுதான் போறான். போகும்போது சொல்றாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். 45வது வசனம். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் தாவீதுக்கு துணை நின்றார். அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் இருக்கும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் சிங்கமும் கரடி வந்த போது ஆண்டவர் தாவீதுக்கு துணை நின்று தாவீதை பாதுகாத்தார். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம், சபைக்கு வந்ததுக்கு அப்புறம் போராட்டங்கள் கஷ்டங்கள் வருதுன்னா கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கள் துணை நின்று உங்களை பாதுகாத்து நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தாவீது சின்ன பையன் தன்னுடைய கவனம் எடுத்துட்டு 5 கூழாங்கல் ஒரே ஒரு கல் எடுத்துட்டு சுற்றி அடித்தான். அவன் அடிச்ச அடி அந்த கல்லு நெத்தில பதிந்து தாவீதுக்கு முன்பாக முகங்கொப்புற விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கும் போது 49வது வசனத்தை வாசிக்கலாம். தன் கையை அடைப்பத்தீவிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றிலே படையெடுத்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தலையிலே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா. நெத்தியில பட்ட உடனே பின்னாடி தான் விழுவான். ஆனா ஆண்டவர் துணை நின்றபடி என்ன நடந்துச்சான்? கோலியாத்து தாவீதுக்கு முன்பாக முகங்குப்புற கீழே விழுந்தான் என்று சொல்லிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு துணையாக நம் பக்கத்தில் நிற்பார் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய கோலியாத் எழும்பி வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எழும்பி வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர், நாம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் துணையாய் நின்றவர். மோசே பார்வோனுடைய பட்டயத்திற்கு ஆண்டவர் துணை நின்று மோசையை பாதுகாத்தது போல, யோனத்தானுக்கு துணை நின்று கர்த்தர் சாகாதபடிக்கு யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் கர்த்தர் பாதுகாத்தது போல, தாவீதை கர்த்தர் பாதுகாத்து துணை நின்று பாதுகாத்தது போல, இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 115 அதனுடைய 16 வசனம் வாசிக்கும் போது, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்று வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 115 அதனுடைய 11வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாக இருக்கிறார். அவர் துணையாக மாத்திரமல்ல, நமக்கு கேடகமாகவும் கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு ராஜாவுக்கு விரோதமாக எழும்பின போது அவன் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தான் துணையா கேட்டான், வேற யாரையும் கேட்கல. யோசேப்பு கர்த்தர் துணையாய் நின்ற போது யுத்தத்தை ஆண்டவர் நடத்திட்டார். சொல்றார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது என்று சொல்லி. அல்லேலூயா. 119 சங்கீதம் 173வது வசனம் வாசிக்கும் போது 119 173ல, நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாக இருப்பதாக. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கரம் நமக்கு துணையாக இருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை கூடி தேவ சமூகத்தில் நம்ம செபிப்போம். கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு துணையாய் நின்று காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லவராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம்.
வல்லவரே உனக்கு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடும், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொன்னவர். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம் துணையாய் நின்று கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்த வல்லவர். வானத்திற்கு பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல பிதாவே, இந்த பரிசுத்த ஆராதனை இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உன் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய கடைசி பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கடந்து வந்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தேவன் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு துணையாய் நின்று ஆண்டவர் இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொடுப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.